வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th தமிழ் இயல் 3க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 ஒரு வரி வினாவிடை குறிப்புகள். ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெருதின்பமுற்றே எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? நீலகேசி. பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? நீலகேசி பாடல். நீலகேசி டேஸில் ஒன்று, ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. உவசமம் என்பதன் பொருள் அடங்கி இருத்தல். பிணி என்பதன் பொருள் துன்பம் அல்லது நோய். திரியோக மருந்து என்றால் என்ன? 3 யோக மருந்து. ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு. நோயின் தன்மை எத்தனை வகைப்படும் என்று நீலகேசி கூறுகிறது? 3 வகைப்படும். நோய் தீர்க்கும் மருந்துகளாக நீலகேசி கூறுவன நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நீலகேசி எந்த சமயத்தின் கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது? சமண சமயத்தின் கருத்துக்களை. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? 10 சருக்கங்களை கொண்டது. நீலகேசினியின் ஆசிரியர் யார்? அறியப்படவில்லை. உடலின் உறுதி உடையவரை உலகில் இன்பம் உடையவராம் என்னும் கவிதை வரிகளை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்க வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப்போவானே என்னும் கவிதை வரிகளை இயற்றியவர் யார்? கவிமணி. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா என்னும் கவிதை வரிகளை இயற்றியவர் யார்? கவிமணி. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே என்னும் கவிதை வரிகளை இயற்றியவர் யார்? கவிமணி. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே என்னும் கவிதை வரிகளை இயற்றியவர் யார்? கவிமணி. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் என்னும் கவிதை வரிகளை இயற்றியவர் யார்? கவிமணி. தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டிவிடும் அப்பா 100 வயதும் தரும் அப்பா என்னும் கவிதை வரிகளை இயற்றியவர் கவிமணி. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு யார் ஓடிப்போவார்? காலன். கூழையே நீ குடித்தாலும் எதற்கு பிறகு குடியப்பா என்பார் கவிமணி? குளித்த பிறகு. உலகில் மகிழ்ச்சி கொண்டவர் என கவிமணி குறிப்பிடுவது யாரை? உடலில் உறுதி உடையோர். கவிமணி உடல் உறுதியற்ற நோயாளர்களுக்கு வாழும் இடமும் டேஸும் இனிய வாழ்வு தராது என்று கூறியுள்ளார். செல்வமும். நீடித்த வாழ்வை பெறுவதற்கு உதவுவது எதுவென்று கவிமணி கவிதையாத்துள்ளார்? தூய்மை. கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் எது? தேரூர். கவிமணியின் நூல்கள் எவை? மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும், ஆசிய ஜோதி. கவிமணி படைத்த மொழிபெயர்ப்பு நூல் எது? உமர்கயாம் பாடல்கள். வருமுன் காப்பும் என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் எது? மலரும் மாலையும். காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார்? வையம் போற்ற வாழ்ந்தார். பேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் டேஸ் பாறை என்றனர் சித்தர்கள். பற்ப செந்தூரம். சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியவை பாஷாணங்கள், உலோகங்கள், தாவரங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி என்னும் அடிகள் இடம்பெற்ற இலக்கியம் திருக்குறள். இன்றைக்கு நோய்கள் பெருகி இருப்பதற்கான காரணம் என்ன? இயற்கையை விட்டு விலகி வாழ்தல், மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், உணவு, மன அழுத்தம். சமையலறையில் செலவிடும் நேரத்தை எதற்கு செலவிடும் நேரம் என்று கருத வேண்டும்? நல்வாழ்விற்கு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர்? தாவரங்களை. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது, உணவின் நீட்சியாகவே. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது டேஸ் தான் என்று சொல்கிறார்கள். மனித மூளை.
மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். மனித மூளைக்குள் எத்தனை நியூரான்கள் உள்ளன? 10,000 கோடி. நியூரான்களின் வலைப்பின்னல் எதை தீர்மானிக்கிறது? புத்திசாலித்தனம், படைப்பு, உணர்ச்சி, தன்னுணர்வு, நினைவாற்றல். மூளை டேஸில் இருந்து முளைக்கிறது? முதுகுத்தண்டில் இருந்து. மூளையின் 3 பாகங்கள் முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையானது எவற்றின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது? மூக்கு மற்றும் கண். நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எது? சிறுமூளை. மூளையின் பசி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிர்வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லி. மூளை உடம்பின் எடையில் எத்தனை பங்கு ஆகும்? 50இல் 1 பங்கு. உடலுக்கு தேவைப்படும் குருதி, உயிர்வளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் மூளைக்கு மட்டும் எத்தனை பங்கு தேவை? 5இல் 1 பங்கு. மனித உடல் உறுப்புகளில் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க இடமில்லாத உறுப்பு மூளை. தன்னிச்சையான செயல்களுக்காக இருப்பது முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள். தும்மல், இருமல், சூட்டை தொட்டால் கையை விலக்கிக் கொள்வது ஆகியவை தன்னிச்சையான செயல்கள். வெளிச்சத்திற்கு ஏற்ப கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவை மூளையின் செயல்கள். உடலின் வலப்பக்க செய்திகள் மூளையின் டேஸ் பக்கத்திற்கு செல்கின்றன? இடது பக்கத்திற்கு. உடலின் இடப்பக்க செய்திகள் மூளையின் வலது பக்கத்திற்கு செல்கின்றன. பெரும்பாலானோர் வலது கைக்காரர்களாக இருப்பதன் காரணம் நம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான தாக்கத்தினால்தான். மூளையின் இடது பகுதி எந்த செயலுக்கு உதவுகிறது? தர்க்க ரீதியில் சிந்திக்க, கணக்கிடுதல், பேசுதல், எழுதுதல். மூளையின் இடது பகுதி எந்த செயலுக்கு உதவுகிறது? பிரச்சனைகளை அலசுதல். சுமார் டேஸ் நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகின்றோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? 20 வருடங்கள் தூங்குகிறான். மனிதன் தனது வாழ்நாளில் காணும் கனவுகளின் எண்ணிக்கை 3 லட்சம். ரங்கராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட எழுத்தாளர் யார்? சுஜாதா. சுஜாதா டேஸ் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம். எழுத்தாளர் சுஜாதாவின் நூல்கள்: இனிய இந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். படித்தான். இலக்கண குறிப்பு என்ன? வினைமுற்று. படித்த ஆகிய சொற்களில் பொருள் முற்றுப்பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும்? எச்சம் எனப்படும். எச்சம் 2 வகைப்படும். அவை பெயரெச்சம், வினையெச்சம். இலக்கண குறிப்பு தருக. படித்த. பெயரெச்சம். பெயரெச்சம் எந்த காலத்தில் வரும்? 3 காலத்திலும் வரும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? காலத்தை. இலக்கண குறிப்பு அறிக. அழகிய மரம் குறிப்பு பெயரெச்சம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.